வந்து நாங்கள் என்ன சாப்பாடு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களை பருத்தித்துறை டவுனுக்குள்ள ஏற்கனவே நானே பருத்தித்துறைன்னு தான் சொல்கிறேன்னா நான் தம்பசெட்டி, அதாவது பருத்தித்துறை டவுனில் இருக்கிற ஒரு அம்மாவோ அக்காவோ தெரியாத அடிச்சிருந்தவா அவள் வந்து தன் மகளுக்கு போட போகிறாவாம், லண்டனுக்கு போகுது இந்த பொருட்கள். வாங்க நாங்கள் என்னென்ன பொருள்கள்னு பார்க்கலாம். எல்லாம் கணக்கையில் 2 பொருளாக எடுத்துருக்குறா. அதாவது 10 கிலோ கறித்தூள் பாருங்கோ, 10 கிலோ கறித்தூள். இஞ்சால வந்து 5 கிலோ உளுத்தம்மா. இப்போ வந்து எனக்கு அங்கே உளுத்தம்மா ஆறிக்கொண்டு இருக்கிறதால இன்னும் 1 கிலோ உளுத்தம்மா இதுக்குள்ள நான் வைக்க வேணும். 4 கிலோ உளுத்தம்மா தான் இதில் இருக்குது. அதாவது 2 பொருளும் இப்போ எடுக்க வர போகிறோம். அதனால் சடாருன்னு நான் வீடியோ செய்வோம்னு செய்திருக்கிறேன். ஓகே, இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இவ்வளவு தான். இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு போய் பார்த்துருவோம். அவள் வந்து இப்போ எடுக்க வர போகிறா என்ன. ஓகே ஓகே, வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணுமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் கடலைப்பருப்பு வடை தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதாவது இது வந்து ஒரு ஓர்டருக்கு சொல்லியிருந்தவையல், அதான் இன்றைக்கு நான் செய்து காட்ட போகிறேன். அதாவது ஒரு 100-120 வடைக்குள்ளே கேட்டிருக்கிறோம். அப்போ இப்போ வரப்போயினோம், அதுக்குள்ளே நான் வந்து சுட்டு கொடுக்க வேணும். ஓகே, இப்போ வந்து நான் அந்த இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமாகத்தான் இந்த கடலைப்பருப்பு வடையை செய்ய போகிறேன். இது எல்லோருக்குமே தெரிஞ்சதொண்டு தான். இது வந்து வடையில் வந்து ஈஸியாக சுட்டுக்கொள்ளக்கூடிய இந்த வடை. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொள்ளுங்க, தெரியாதவர்கள். இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் வந்து இந்த ஓர்டரையும் உங்களுக்கு அதை போடுவோம்னு சொல்லி இன்றைக்கு வலிக்கிட்டு இருக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் வீட்டில் கொஞ்சமாக எடுத்து டக்கண்டு சுட்டு சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இது வந்து கொஞ்சம் கூடாண்ட வடையால் கொஞ்சம் மினைக்கட்டாலும் டக்கண்டு சுட்டுடணும். இப்போ வாங்க நாங்கள் அந்த கடலைப்பருப்பு வடையை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வரீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன் 2 கிலோ. நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்கூல் தேவைக்கு தான் இதை போட்டிருக்கேன், ஒரு ஓர்டர் வடை. அதனால் 2 கிலோ நான் எடுத்துருக்கேன். இதை வந்து நான் 2 மணித்தியாலமாக ஊற வச்சு இப்படி வேற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு புளிக்க விடாமலுக்கு எடுத்துருவோம். இதை நீங்கள் 1.5 மணித்தியாலம் ஊற விடலாம் உங்களுக்கு விரும்பினா. நான் வந்து 2 மணித்தியாலம் ஊற வச்சேன். நான் இஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயம் பாருங்க, இந்த மாதிரிக்கு சின்ன கட் பண்ணி எடுக்க வேணும். நான் வந்து 2 கிலோன்றபடியாக அளவு சொல்லல, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ எடுங்கோ. நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பம்பா வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் கருவேப்பமிலையும் நிறைய சின்னனா வெட்டி வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து செத்தல் மிளகாய் இப்படி சின்னனா வெட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் விரும்பினா கட்டர் தூளும் போடலாம். மற்ற பெருஞ்சீரகம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மேல் தோல் எடுத்த மாதிரி இந்த உள்ளியை எடுத்துருக்கணும், உள்தோலோடு இருக்கிற மாதிரி. மற்ற ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்துருக்கிறேன். இதே சேர்த்து நான் இடித்து போட்டு தான் போட போகிறேன். இப்போ இது ஒரு பக்கம் இடிப்போம். இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் முதல்ல நாங்கள் கடலைப்பருப்பு மிக்சியில் போட்டு அடித்து எடுப்போம். இப்போ கப்பில் போடுவோம். வந்து மிக்சி கப்பில் நான் அளவளவாக தான் கடலைப்பருப்பை போட்டிருக்கிறேன். இதுக்குள்ள தண்ணி ஒன்றுமே விடக்கூடாது. நாங்கள் இதை ஒரு அரை நெருவலாக அடித்து எடுப்போம். இது பேர்ந்து கொஞ்சமும் நாங்கள் கடலைப்பருப்பை கொஞ்சமாக பேர்ந்து நாங்கள் மாவுக்குள்ளே மேலால் போட்டு குழைக்க வேணும். என்ன சொன்னால் அப்போ தான் அந்த கடலைப்பருப்புன்ற இதே வரும். அதில் வடையண்டாலே கடலைப்பருப்பு மேலால் இருக்க வேணும். இப்போ வந்து நாங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வருவோம். இப்போ வந்து பாருங்க நல்ல வடிவாக அடித்து எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் இதே ஒரு பாத்திரத்துக்கு போடுவோம். பாருங்க இந்த மாதிரி இருக்க வேணும் அடித்தா. இப்போ வந்து நாங்கள் கிடக்கிற கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே நாங்கள் அதே மாதிரி அடித்து எடுப்போம். இப்போ வந்து நாங்கள் கடலைப்பருப்பு எல்லாம் நல்ல வடிவாக அரை நெருவலாக அரைச்சி எடுத்துட்டோம். அதாவது சொன்ன மாதிரி கொஞ்சம் வச்சுருக்கிறேன் கடலைப்பருப்பு. இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் எண்ணெயும் கொதிச்சு கொண்டு இருக்குது. அந்த எடுக்கிற ஆக்களும் இப்போ வர போயினோம். அதுக்குள்ளே நாங்கள் சுட்டு முடிச்சிடணும். வாங்க நாங்கள் இப்போ குழைப்போம். இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பும் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை இப்போ இங்கால வைப்போம். வச்சுட்டு முதல்ல இந்த இதை நான் காட்டுவேன் இப்போ எடுத்து. இப்போ வந்து நாங்கள் இஞ்சியையும் உள்ளியையும் இப்படி இடித்து எடுப்போம். அதுக்கு 2 போட்டுட்டேன். உரலுக்குள்ள குத்தியும் போடலாம், நீங்கள் மிக்சியில் அடித்தும் போடலாம், நீங்கள் தோலை கலட்டிட்டும் போடலாம். இது வந்து நான் உள்தோலோட உள்ளியை
இடித்தா கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும். அந்த உள்ளி தோலோட அடிக்கான ஒரு அந்த உள் தோலோட இதாண்டக்கான நல்ல வாசம் வரும். சில உங்களுக்கு இஞ்சியும் விருப்பம் இல்லையாண்டாலும் உள்ளியை போடுங்க. உள்ளி விருப்பம் இல்லையாண்டா இஞ்சியை போடுங்க. என்னென்றாலும் ஒன்றை போட்டு சுட்டிங்களா நல்லா இருக்கும் இந்த பருப்பு வடை. இப்போ வந்து இதை நல்ல வடிவாக நாங்கள் இடித்து எடுப்போம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் மிக்சியிலையும் ஒரு சுற்றிட்டு இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பதத்தில் இடித்து கொள்ளுங்க. இந்த உங்களுக்கே பார்த்தா விளங்கும். இந்த பதத்தில் இடித்து கொள்ளுங்க. இப்போ வந்து நான் கடலைப்பருப்பை பார்ப்போம். இந்த பார்த்தீங்களா இந்த கடலைப்பருப்பை இந்த மாதிரி கடிச்சிருக்கணும் பாருங்கோ. இப்போ வந்து மேலால் நாங்கள் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட போகிறோம். அப்போ தான் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த கடலைப்பருப்புன்ற ஒரு இதாக இருக்கும். நான் கணக்கு கடலை வடை சுடுற வடையால் பருப்பு வடை அந்த அளவு கணக்கில் சொல்ல இல்லை. நீங்கள் உங்களுக்கு எப்படி இப்போ இந்த அளவுமா எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ என்னென்னு சொல்கிறது அப்புறம் ஒரு இதில் ஒரு 5 பிரித்து எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பை போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். அடுத்தது கருவேப்பிலை. அடுத்தது செத்தல் மிளகை. பெருஞ்சீரகம் வந்து உங்களுக்கு அளவாக போடுங்க. நான் வந்து இவ்வளவு போடுறேன். உப்பும் வந்து தேவையான அளவு போடுவோம். இந்த இடித்த உள்ளியையும் இஞ்சியையும் அதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் இதோட சேர்த்து இப்படியே பிணைஞ்சு கொள்ளுவோம். இப்படியே வடிவாக எல்லாத்துலேயும் சேர்ற மாதிரி இப்படி பிணைஞ்சு கொள்ளலாம். என்னுடைய எத்து கொஞ்சம் சின்ன மாதிரி கிடையாது. என்னோட உள்ள கிடக்குத்தான் நான் காணுமெண்டு பார்த்தேன்னா ஓகே இப்படி வடிவாக கலந்து விடுவோம். இப்போ பாருங்க நல்ல வடிவாக எல்லாத்துலேயும் சேர்ற மாதிரி உப்புகள் எல்லாம் போட்டது எல்லாம் வடிவாக சேர்ற மாதிரி வடிவாக பிணைஞ்சு குழைச்சாச்சு. இந்த பதமும் நல்ல பதமாக இருக்குது பாருங்க. வாங்க கையில் எடுத்து இப்படி போடைக்குள்ளே நல்ல பதமாக இருக்குது. முடிஞ்சு தண்ணி விடாமல் அடிக்கணும். கொஞ்சம் பார்த்தீங்களா நல்ல பதமாக இருக்குது. இனிமேல் வந்து நாங்கள் அங்கே எண்ணெயும் கொதிச்சுட்டு பாருங்கோ. இனிமேல் நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் அளவாக எடுத்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் பெருசாக தான் நான் போட போகிறேன். தண்ணியை கொஞ்சம் கையில் நினச்சி தட்டினீங்கன்னா நல்லது. இந்த மாதிரிக்கு போட போகிறேன். இப்போ வந்து நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து இதே மாதிரியே டக்கு டக்காண்டு சுடுவோம். இங்கே கொஞ்சம் கையை நினச்சி இப்படி வடை போட்டால் நல்லா ஈஸியாக போட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் ஒருக்கா பிரட்டி விடுவோம். நான் முதல் திறமண்டபடியாக அளவாக தான் போடுறேன். இன்னும் போடலாம் வேணா இதுக்கு இன்னும் போடலாம். முதல் அளவாக போட்டு போட்டு பேருந்து அடுப்பு இருக்கா குறைச்சி விட்டுட்டு அப்படி தானே. ஓ நல்ல உள்ளி இஞ்சி எல்லாம் மணக்குதுண்ணா. நல்ல வாசமாக இருக்குது. பொரிய நல்ல கமகமாண்டி இருக்குது. சும்மா வடையண்டா அப்படியே இப்போவே சாப்பிடணும் மாதிரி தான் கிடக்கு என்ன. இப்போ வந்து நாங்கள் பேகினதை எடுப்போம் வாங்கோ. என்ன சொன்னால் நம்ம முதல் பிறகுன்னு சொல்லி போட்டு நானே இந்த போயிட்டுதுண்ணா இப்படியே பட்டியில் போடுவோம். நல்லா வந்திருக்கு. நான் வடை பார்த்தீங்களா என்ன கலராக எப்படி இருக்குண்டு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நாங்கள் மற்ற வடையையும் டக்கு டக்குண்டு போட்டுக்கொள்வோம். என்ன ஓ எல்லா வடையும் போடுவோம். வந்து
ஓகே இந்த அப்புறம் கொஞ்சம் கூட போட்டுட்டோமே என்ன இந்த வரை கூட போட்டாச்சு. எடுத்துடுவோமே. ஓகே. இப்போ வந்து நாங்கள் இனிமேல் சுட்டு முடிக்கணும் இல்லை டக்கு டக்காண்டு. அதான் நேரம் கிட்ட கிட்ட நெருங்கிடுது. அப்போ நாங்கள் சுட்டு முடிச்சுட்டு நம்ம பார்ப்போமே. ஓகே. இப்போ வந்து நாங்கள் வடையிலெல்லாம் சுட்டு முடிஞ்சது வாங்க காட்டுவோம். சும்மா வடிவாக இருக்குண்ணே அவையில் ஒரு சைஸில் கேட்டபடியே ஒரு சைஸில் சுட்டுருக்குறோம். நல்ல முறுமுறண்டு இருக்குதா நல்ல பார்க்க நல்ல வடிவாக கிடக்கு. இப்போ வந்து நாங்கள் ஒன்றை பிச்சு பார்ப்போமா. ஓகே. இங்கே வேறு இப்போ கொடுக்கணும் அதனால் சுட சுட தான் பிக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் பச்சைஞ்சு பார்த்தீங்களா இப்படி தானே இருக்குது முள்ள. ஆனால் நல்ல முறுமுறண்டு இருக்குதா. அப்போ இப்போ வந்து நாங்கள் இதையே சாப்பிட்டு என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். என்ன சொன்னால் ஒரு பிளேன் டீனா நல்லா இருக்கும் படை. இப்போ பின்னேரம் பெற போயினேன் டக்குண்டு 4:30 இப்போ சரியாக அனுப்பினேன் வீட்டடியில். இப்போ நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு கொடுத்தா நெல்லை அண்டி போட்டு சாப்பிட்டு பார்ப்போமா. நல்ல முறுமுறண்டு சத்தம் கேட்குது. நல்ல முறுமுறண்டு அந்த வெளியான அப்படியே அந்த பவோடா சாப்பிட்ட மாதிரி உள்ளுக்குள்ள நல்ல சுவையாக இருக்குது. நல்லா இல்லை 50 சூப்பராக இருக்குது. நல்ல வடையிலேயும் சொப்டாகவும் இருக்க வேணும். என்னென்னு சொல்கிறது அந்த உரமாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேணுமில்லோ. இது நல்ல சொப்டாகவும் இருக்குது நல்ல முறுமுறண்டும் இருக்குது சூப்பராக இருக்குது. வாங்க இங்கே வாங்க இல்லை இருங்கோ இப்படி இருங்கோ. நல்லா இருக்கும்னு சொல்லணுமா என்ன சாப்பிடுடு. சரி சரி போங்க போங்க. உண்மையில நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதே மேலே போயினா இப்போ அடுக்கி எண்ணி போட்டு கொடுக்க வேணும். இதுக்குள்ள கிட்டத்தட்ட 100 வடை கேட்டவியல் இதுக்குள்ள 120 கிடாக்கு. இதுக்குள்ள வந்து 120 கிட்ட இருக்குது. எங்களோட தம்பி குட்டியை பார்த்தால் அங்கே இன்றைக்கு ஒரு ஆக்கள் அடித்தவியல். அவன் மகன் வந்து எங்கே நின்று தம்பின்ற குரல் கேட்டாலும் ஓடி வந்து இருந்துருவேறாம். அவன் இதில் சோவாவில் வந்து இருந்துருவேறாம். அந்த தமிழ் குரல் கேட்டு உடனே அப்படி அவனில் நல்ல விருப்பம்னு சொல்லி வெளில நான் ஒரு அங்கிள் எடுத்து சொல்லியிருக்கிறேன். உண்மையாக பெரிய ஒரு நன்றி. அவன் இந்த வீடியோ பார்ப்பினோம் பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம்னு சொல்லி எண்ணி அடுக்கணும். ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய். எங்கே பாய் சொல்லுங்க சொன்னாதான் அந்த அண்ணா பார்ப்பார் பிள்ளைய. தங்கச்சி பாய் தங்கச்சி. தம்பி இல்லை அண்ணா அண்ணாக்கு பாய்ன்னு சொல்லுங்க. அண்ணா பாய். காய். காய் காய். ஓகே பாய் பாய் சொல்லுங்க. பாய்.